தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த தலைவர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக மூத்த தலைவர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. மே 10ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. தற்பொழுது திமுக தலைவர்கள் மீது கடந்த 5 ஆண்டுகள் செய்த ஊழல் சம்பந்தமாக தூசி தட்டி பார்க்கப்பட்டு வழக்குகள் போடப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் பயந்து ஐரோப்பா நாடுகளுக்கு தஞ்சமடைய திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் திமுக மூத்த தலைவர் ஒருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் அரசகுமார் இவர் தனியார் பள்ளிகளிடம் அங்கீகாரம் வாங்கி தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து முறைகேடு செய்துள்ளார். இதன் காரணமாக கடந்த 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சென்னை காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின்படி நேற்றைய தினம் அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். ஓராண்டு காலம் அவர் சிறையில் இருக்க வேண்டியது வரும். திமுக மூத்த தலைவர்கள் பலர் திமுக ஆட்சியின் பொழுது அங்கீகாரம் வாங்கி தருகிறோம், காரியம் சாதித்து தருகிறோம் என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வசூலித்து மோசடி செய்துள்ளார்கள். அவர்கள் மீது தமிழக வெற்றிக் கழக அரசு பாரபட்சம் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் ஊழல் செய்துள்ளார்கள். அவர்கள் மீதும் தமிழக வெற்றிக் கழக அரசு பாரபட்சம் பாராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது திமுக மூத்த தலைவர் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார். இது திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு வயிற்றில் புலியை கரைத்துள்ளது.